தாவேக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் வழக்கு தொடரும் நிலையில் தேர்தலுக்கு முன் அத்திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பிருக்கிறதா என்றும் ரிலீஸ் ஆவதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு தேர்தலில் எதிரொலிக்குமா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டாங்கண்டா அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது நடக்கும் நடக்காது, படம் வந்தனால அதை பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் மாறுவாங்க அப்படிலாம் கிடையாது. படம் ரிலீஸ் பண்ணுறது பண்ணலாம், படத்தில் நடக்கிறது அப்படியே நிஜத்தில் எல்லோரும் பண்ணி காமிப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. நிஜ வாழ்க்கை வேறு, படத்து வாழ்க்கை வேறு. படத்தில் உள்ள மாதிரியே நிஜத்தில் யாருமே நடிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. மக்கள் எல்லாமே முன்ன மாதிரி கிடையாது, இப்போ எல்லாருமே மாறிட்டாப்புல. என்ன தோணுதோ அதை தான் செய்வாப்புல. அது படத்தை பார்த்தோன்னே அதை பண்ணுவோங்களும் அதெல்லாம் கிடையாது. அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. படம் வர்றனால மாற்றம் வரும் அப்படின்னா மாற்றம்லாம் வராது. நடிகர் விஜயோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சர்ச்சையில் எந்த ஒரு கான்ட்ரோவும் கிடையாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அதாவது எல்லா மக்களோட என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இது ரிலீஸ் ஆகும். இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாமல் ஆகிறதும் தேர்தலில் பிரதிபலிக்காது. அவர் ஒரு நடிகர், அவங்களோட ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க இந்த ஜனநாயக படத்தை, அவ்வளோதான். இதுபோல் அந்த படத்தை வெளியில் விட்டால் இந்த அரசியலில் அவருக்கு ஓட்டு வங்கி அதிகமாகிருமா அப்படி எண்ணத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் படம்ங்கிறது ஒரு ரசிகராக இருந்து எல்லோரும் பார்த்து அதை நல்லா இருந்தால் கைதட்டல் நல்லா வரவேற்பாங்க, நல்லா எல்லாம் அதை தள்ளி விட்டு போயிடுவாங்க. இதுக்கும் இந்த படத்துக்கும் அரசியலுக்கும் சேர்த்து முடிச்சு போகிறதுல இதில் ஒன்றும் இல்லை. ஜனநாயகம் தரப்பு அது கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கனால நீதிமன்றம் தான் அது முடிவு பண்ண முடியும். எலெக்ஷன் இது பிரதிபலிக்கும்னா படம் நடிக்கிறது இளைய தளபதி அவர் நடிகர், அது தனிப்பட்ட இது. எலெக்ஷன் தனி இது. அதனால் எலெக்ஷனுக்கு படத்துக்கும் எந்த வித சம்மந்தம் இல்லை. இது என்னுடைய கருத்து. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னாங்கன்னா தேர்தல் டயத்தில் நல்ல கேண்டிடேட் நல்ல ஒரு வேட்பாளர் யார் இருக்கிறாங்களோ அந்த வேட்பாளரை வச்சு தான் அந்த மக்கள் அந்தந்த தொகுதியை கணிப்பாங்க. நல்ல வேட்பாளர் இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.